கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆபத்துக்கள் நேரிடும் போது கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பித்து தம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்படும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்மை மீட்டுக் கொள்வார். அப்போது அவருடைய பலத்த செய்கைகளும் மகிமையும் பிரத்யட்சமாய் வெளிப்படும். தாவீதுக்கு நெருக்கங்கள் அதிகமாய் உண்டாயிற்று. கர்த்தர் தாவீதை விடுவிப்பதற்காக தண்ணீர்களின் மதகுகளை திறந்தார். பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்படும் மட்டாகவும் கர்த்தர் தண்ணீர்களின் மதகுகளை திறந்து விட்டார். கர்த்தர் தாவீதை அவருடைய ஆபத்துக்களிலிருந்து விடுவித்த போது பூமியின் அஸ்திவாரங்கள் பிரத்யட்சமாய் காணப்பட்டது. தாவீதுக்கு நெருக்கம் உண்டான போது அவர் ஜலப்பிரவாகத்தில் சிக்கிக் கொண்டது போல தவித்துக் கொண்டிருந்தார். அவருடைய சுய பலத்தினால் அவரால் துர்ச்சன பிரவாகத்தில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. ஜலப்பிரவாகம் தாவீதை மூழ்கச் செய்தது. ஆனால் கர்த்தரோ தாவீதை கிருபையோடு நோக்கி பார்த்தார். கர்த்தர் வானத்தில் இருந்தாலும் உயரத்தில் இருந்து தம்முடைய கையை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருந்த தாவீதை தூக்கிவிட்டார். தாவீது மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். கர்த்தர் அந்த போராட்டத்தில் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்து மரணத்தின் பிடியில் இருந்து அவரை மீட்டு ரட்சித்தார். மோசே என்னும் பெயருக்கு தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவர் என்று பொருள். மோசே சிறு பிள்ளையாக இருந்தபோது அவருடைய தாயார் அவரை ஒரு பேழையில் வைத்து நைல் நதியிலே அனுப்பிவிட்டாள். கர்த்தரோ மோசேயை பாதுகாத்தார். அவரை ஜலப்பிரவாகத்தில் இருந்து பிரத்யட்சமாய் தூக்கிவிட்டார். மோசேக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை போல தாவீதுக்கும் நெருக்கம் உண்டாயிற்று. தாவீது ஜலப்பிரவாகத்தில் சிக்கிக் கொள்ளவில்லை. ஜலப்பிரவாகம் என்னும் வார்த்தை தாவீதின் ஜீவியத்தில் ஓர் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஜலப்பிரவாகத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பிரகத்தில் சிக்கிக் கொண்டார். தாவீதின் சத்துருக்கள் அவரை வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டார்கள். தாவீதுக்கு நெருக்கம் உண்டான போது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் தாவீதின் கூப்பிடுதலை கேட்டு அவருக்கு உதவி செய்ய சித்தம் கொண்டார். கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். தாவீதுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் கர்த்தருக்கும் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். தாவீதை நெருக்குகிறவர்கள் கர்த்தரையும் நெருக்குகிறார்கள். தாவீதோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரோடும் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்போது கல்மழையும் நெருப்பு தழலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தர் தம்முடைய அம்புகளை தாவீதின் சத்துருக்கள் மீது எய்தார். கர்த்தருடைய குறி ஒருபோதும் தப்புவதில்லை. கர்த்தர் தம்முடைய அம்புகளை எய்து தாவீதின் சத்துருக்களை சிதறவிட்டார். அவர்கள் மீது மின்னல்களை பிரயோகித்தார். தாவீதின் சத்துருக்கள் மின்னல்களை பார்த்து கலங்கினார்கள். தங்கள் மீது வந்திருக்கிற வாதைகளை நினைத்து பயமடைந்தார்கள். கர்த்தர் கிருபையும் நீடிய பொறுமையும் மிகுந்த அன்பும் உள்ளவர். ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் மீது கர்த்தர் கோபம் கொள்கிறவர். அவர் கோபம் கொள்ளும்போது அவர் நாசியில் இருந்து புகை எழும்பும். அவர் வாயில் இருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்படும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பை காண்பிக்கிறார். தம்முடைய சத்துருக்களிடத்திலோ அவர் கண்டிதத்தை காண்பிக்கிறார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதவுகள் திறகுண்டது. பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. கர்த்தருடைய நாசியின் சுவாச காற்று அவருடைய கோபத்தினால் புகையாக எழும்பிற்று. அது புயல் காற்றைப் போல வீசிற்று. கர்த்தருடைய நாசியின் சுவாச காற்றை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய சுவாச காற்று தண்ணீர்களின் மேல் பட்டபோது
மதகுகள் திறவுண்டது போல தண்ணீர் பாய்ந்து ஓடிற்று. பூமியில் உள்ள சகலமும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டது. அப்போது பூமியின் அஸ்திவாரம் முதலாய் சகலமும் பிரத்யட்சமாய் எல்லோருக்கும் காணப்பட்டது. தாவீது ஜல பிரவாகத்தில் சிக்கிக் கொண்டது போல தன்னுடைய சத்துருக்களின் கைகளில் சிக்கிக் கொண்டார். அவர்கள் தாவீதை பிடிப்பதற்கு விரைந்து வந்தார்கள். அவருடைய ஆபத்து நாளில் அவருக்கு எதிரிட்டு வந்தார்கள். தாவீதுக்கு மிகுந்த நெருக்கம் உண்டாயிற்று. இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. துர்ச்சன பிரவாகம் தாவீதை சூழ்ந்து கொண்ட போதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது. தாவீது ஜல பிரவாகத்தில் மூழ்கி விடாதவாறு கர்த்தர் தம்முடைய பலத்த கையை நீட்டி தாவீதை பிடித்து துர்ச்சன பிரவாகத்திலிருந்து தூக்கிவிட்டார். தாவீது ஜல பிரவாகத்தில் மூழ்கி விடாதவாறு கர்த்தர் அவரை தப்புவித்தார். இது அவருடைய சுய வல்லமையினால் உண்டாகவில்லை. கர்த்தருடைய வல்லமையினால் தாவீதுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. தம்முடைய பிள்ளைகளுக்கு துன்பங்களும் நெருக்கங்களும் வரும்போது கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவர்களை காப்பாற்றுகிறார். அவர்களை ஆபத்துக்களிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நமக்கு உண்டான நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய அபய குரலை கேட்பார். நமக்கு நேரிட்டிருக்கிற ஆபத்துக்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக அவர் விரைந்து வருவார். நம்மை மீட்பதற்கு கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தை பயன்படுத்துவார். தாவீதின் சத்துருக்கள் அவரை விட பலவான்களாய் இருந்தார்கள். அவர்கள் பலத்த சத்துருக்கள். அவர்கள் எல்லா வேளைகளிலும் தாவீதை பகைத்தார்கள். தாவீது சுயத்தினால் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தரோ தாவீதுக்கு உதவி புரிய முன் வந்தார். தாவீதின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவரை விடுவித்தார். சத்துருக்கள் அதிக பலவான்களாய் இருந்தாலும் அவர்களால் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் தாவீதை பொறுத்த வரையில் அதிக பலவான்கள். கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் பலவீனர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாமும் இந்த பூமியிலே பலவான்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. தாவீதுக்கு விரோதமாக பலத்த சத்துருக்கள் எதிரிட்டு வந்தார்கள். அவர்கள் தாவீதை விட பலவான்களாய் இருந்தார்கள். தாவீதால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. தாவீதுக்கு ஆதரவாக யாரும் இல்லை. தாவீது எல்லா திசையில் இருந்தும் நெருக்கப்பட்டார். தனக்கு உண்டான நெருக்கத்திலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். தேவனை நோக்கி அபயமிட்டார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருந்து தாவீதின் கூப்பிடுதலை கேட்டார். பலத்த சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாய் இருந்தார். அதனால் சத்துருக்களால் தாவீதை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று.